ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு 1D பேசிக் அனாலிசிஸ் எப்படி வந்துட்டு ஆன்சஸில் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்த்தோம். ஸோ அந்த அனாலிசிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு கடைசியாக நான் வந்துட்டு ஒரு கொஷின் வந்துட்டு ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன அப்படின்னா 1Dயில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு எந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்க வேண்டியதோ அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு என்ன காட்டலை அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸோட எக்ஸாக்ட் வேல்யூ வந்துட்டு அது கரெக்டாக வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே பண்ணலை. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்துட்டு நான் உங்களுக்கு நான் மறுபடியும் இப்போ திருப்பி காட்டுறேன். ஸோ அந்த ரிசல்ட்டை இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ இந்த ப்ராப்ளம் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட லென்த் அப்படிங்கிறது 300 mm இருந்தது. அண்ட் தென் நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 1 lakh Newton இருந்தது. அண்ட் இதோட டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 141 அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணுது, டிஸ்பிளே பண்ணுது. பட் இதோட மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். சின்ஸ் ஃபிக்ஸட் சப்போர்ட் இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் வந்துட்டு ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால. அண்ட் இதே சிமிலர் ப்ராப்ளமாக நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1Dலையும் சால்வ் பண்ணியிருக்கேன், ஆஸ் வெல் அஸ் 3Dலையும் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதே ப்ராப்ளம் 3Dயில் வந்துட்டு எனக்கு எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதை பார்க்குறதுனால நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா கிளியராக வந்துட்டு 1Dயில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அண்டு 3Dயில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ 1Dயில் எதெல்லாம் பண்ண முடியாது, 3Dயில் எதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துட்டு என்ன ஆகும் நமக்கு கிடைக்கும். ஸோ 3D அப்படிங்கிறத பார்க்கும்போது நான் 3Dயோட ரிசல்ட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டேட்டா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஈக்குவல். ஸோ ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் 1D டயக்ராமாக நான் வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக 3Dயாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு சர்க்கிள் வந்துட்டு 30 mmக்கு போட்டு அதை 300 mmக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்துட்டு நான் இதில் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு கரெக்டாக காட்டுது. ஸோ மினிமம் வேல்யூ அண்ட் தென் மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிறது காட்டுது. ஸோ இதுலேயுமே நீங்கள் ஒன்று நோட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஆவரேஜ் MPa அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேல்யூ இருக்குது. ஸோ 147.04 அப்படின்னு இருக்குது. ஸோ அதே இது நான் இப்போ 1Dக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு அப்படியே என்ன ஆகுது, ஸோ அந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ ஒரு பாயிண்ட் வேரியேஷன் இருந்தாலுமே வந்துட்டு ஆவரேஜ் வேல்யூ இங்கே காட்டுது. பட் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூவால் இது வந்துட்டு என்ன பண்ண முடியல, கால்குலேட் பண்ண முடியல. ஸோ டிஃபார்மேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ டிஃபார்மேஷன் பார்க்கும்போது 0.21 இருக்குது. ஸோ அதே மாதிரி 3Dயில் பார்ப்போம். ஸோ 3Dயில் பார்க்கும்போது டோட்டல் டிஃபார்மேஷன் கரெக்டாக எனக்கு 0.22 வந்துட்டு இருக்குது. ஸோ அக்யூரசி வைஸ் வந்துட்டு 1Dக்கும் 3Dக்கும் வந்துட்டு பெருசாக எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. பட் 1Dயில் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா எனக்கு சீக்கிரமாக சால்வ் ஆகிடும். ஏன் அப்படின்னா நோட்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸோட கவுண்ட்ஸ் தான். இப்போ நான் மெஷ்ஷுக்கு போயிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு இப்போ 3Dயில் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு நான் சால்வ் பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் எத்தனை நோட்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 1376 அந்த நோடு, அவ்வளோ நோடு வந்துட்டு இதில் இருக்குது. அதே மாதிரி 253 எலமெண்ட்ஸ் வந்துட்டு இதில் என்ன இருக்குது, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பட் அதுவே நான் இப்போ 1Dக்கு போகிறேன். ஸோ 1Dக்கு போயிட்டு அதே மெஷ்ஷுக்கு போயிட்டு 1D. ஸோ 1D வந்ததுக்கப்புறம் அதே நான் மெஷ்ஷுக்கு போகிறேன். மெஷ்ஷுக்கு போனதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு எவ்வளோ தான் இருக்குது, 43 நோட்ஸ் இருக்குது அண்ட் 21 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு என்ன இருக்குது இதில் எனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு பிக் டிஃப்ரென்ஸ். ஸோ 1000 something நோட்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குது அண்ட் தென் 43 நோட்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குது. பட் அக்யூரசி வைஸ் பார்க்கும்போது ஒரு எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா ஒரு 3 to 4% தான் வந்துட்டு என்ன ஆகுது அக்யூரசி. 3Dயை விட இதில் என்ன இருக்குது, எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இதில் வந்துட்டு ஏன் வந்துட்டு எனக்கு டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வந்துட்டு என்னால் கால்குலேட் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுவுமே வந்துட்டு நோட்ஸ் தான். ஓகே, நோட்ஸ் தான் வந்துட்டு நான் வந்துட்டு தியரி செஷனில் சொல்லும்போதே நோட்ஸ் இஸ் எ கால்குலேஷன் பாயிண்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பேஸ் பண்ணி தான் நம்மளோட என்டையர் ப்ராப்ளமே வந்துட்டு என்ன ஆகும், சால்வ் ஆகும் அப்படிங்கிறத நிறைய டைம் வந்துட்டு நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட 1000 டைம்ஸ்க்கு மேலே நம்ம இந்த செஷன் ஆரம்பிச்சதுலேருந்து நோட்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் இந்த டேர்ம் மட்டுமே என்ன பண்ணியிருப்பேன், யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, அந்தளவுக்கு அது இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ஸோ ஏன் ரிசல்ட் வந்துட்டு இதுக்கும் அதுக்கும் வேரி ஆகுது, எந்த இடத்துல இதுலேயுமே தானே நோடு இருக்குது பட் இதுலேயுமே காமிச்சிருக்கணுமே அப்படின்னா அதுக்கான ரீசன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 2 வரைஞ்சிருக்கேன். ஒன்று வந்துட்டு அந்த 3D பார் வந்துட்டு வரைஞ்சிருக்கேன். அண்ட் தென் அந்த 3D பாரில் க்ரியேட் ஆன மெஷ் வந்துட்டு நானே என்ன பண்ணியிருக்கேன், இதில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே வந்துட்டு தெரியும். ஸோ எப்படி வந்துட்டு கிரிட் பேட்டர்னில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ஹெக்ஸ் மெஷ் வந்துட்டு அதில் க்ரியேட் பண்ணியிருக்கு. பட் இதில் க்ரியேட் பண்ணுறப்போ ஒரு 1D லைன் மெஷ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு, க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு கிரிட் பேட்டர்னில் ஒரு குவாட் மெஷ் ஒரு இதை குவாட் அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு ஹெக்ஸ் மெஷ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஸோ இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது ஒரு க்யூப் மாதிரி வந்துட்டு என்ன ஆகும், ஜெனரேட் ஆகிருக்கும். ஸோ இப்படி இருக்கும் இந்த மெஷ்.
ஸோ இந்த மாதிரி ஹெக்ஸ் மெஷ் ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு, இந்த ஸ்ட்ரக்சரை வந்துட்டு டிஸ்கிரடைஸ் பண்ணியிருக்கு. ஸோ இன்கேஸ் இதுவே 1Dக்குள்ளார வந்தோம் அப்படின்னா எனக்கு கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன் தான். இது மெஷ் ஆகிறப்ப ஆக்சுவலாக எப்படி எனக்கு மெஷ் ஆகிருக்கும் அப்படின்னா, இங்கே ஒரு நோடு ஃபார்ம் ஆகிருக்கும், இங்கே ஒரு நோட் அண்ட் இங்கே ஒரு நோட். ஸோ இப்படியே வந்துட்டு என்ன ஆகும்னா செக்மெண்ட்டாக வந்துட்டு என்ன ஆகும், ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, ஸோ இதனால் என்ன இப்போ எனக்கு பிரச்சனை அப்படின்னா, லெட்ஸ் அஸ்யூம் இதுதான் வந்துட்டு எனக்கு 1D அப்படின்னு வச்சுப்போம். இப்படி எனக்கு 1Dயில் ஒரு லைன் வந்துட்டு இங்கே இருக்குது. சின்ஸ் இட் டசன்ட் ஹாவ் எனி நோட்ஸ் இன் த கிராஸ் செக்ஷன், அதாவது ரேடியல் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்துட்டு எனக்கு என்னது, ரேடியல் டைரக்ஷன். ஸோ இந்த ரேடியல் டைரக்ஷனில் எனக்கு எங்கேயுமே வந்துட்டு என்ன கிடையாது அப்படின்னா 1Dயில் நோடே கிடையாது. ஸோ ஒன்லி அதோட சென்டர் ஆக்சிஸில் மட்டும்தான் வந்துட்டு என்ன இருக்குது, நோட்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு 1D அனாலிசிஸ்குள்ளார போயிட்டு நோட் செலக்டர் அப்படிங்கிறது எனக்கு இங்கே இருக்குது. ஸோ நோட் செலக்டர் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இப்போது நான் கரெக்டாக ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நோட் செலக்டர் எனேபிள் பண்ணிவிட்டு நான் உள்ளார வரும்போது, ஸோ இங்கே ஒரு நோடு இருக்குது அண்ட் தென் இங்கே ஒரு நோடு இருக்குது. ஸோ இங்கே ஸோ எல்லாமே உள்ளார வந்துட்டு எனக்கு கரெக்டாக சென்டர் ஆக்சிஸில் நோடு வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பட் அந்த நோடு வந்துட்டு எனக்கு என்ன இல்லை அப்படின்னா ரேடியல் டைரக்ஷனில் எங்கேயுமே கிடையாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் இருக்குது, எனக்கு உள்ளார இங்கே வந்துட்டு என்ன இல்லை, நோடு வந்துட்டு எதுவுமே கிடையாது. ஸோ இதை நான் கிராஸ் செக்ஷன் வியூ வந்துட்டு உங்களுக்கு எனேபிள் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜூம் அவுட் ஆகிட்டு செக்ஷனல் பிளைன் அப்படிங்கிறதுக்குள்ளார போயிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளார வந்துட்டு எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு தெரியும். ஒன்று எனக்கு ஆக்சிஸில் மட்டும்தான் வந்துட்டு என்ன இருக்கும், நோடு அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னா கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுலேயே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது எனக்கு நோடு அப்படிங்கிறது எனக்கு எங்கன்னா இங்கே மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரேடியல் டைரக்ஷனில் எனக்கு எந்த ஒரு நோடும் இருக்கிறதுனால ரேடியல் டைரக்ஷனில் நடக்கிற எந்த ஒரு ஆக்ஷனையுமே அதால் என்ன பண்ண முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது. சின்ஸ் நமக்கே தெரியும் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும், அதாவது அது ஒரு டென்சைல் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன ஆகும், நான் லோடு அப்படிங்கிறது இங்கே ஆக்ட் பண்ணும்போது எனக்கு கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது என்ன ஆகும், இங்கே நடக்கும். ஸோ இங்கே ஒரு கம்ப்ரெஷன் நடக்கும், அதே மாதிரி இங்கே ஒரு கம்ப்ரெஷன் நடக்கும். ஸோ அந்த கம்ப்ரெஷன் நடக்கும்போது இதோட டயமீட்டர் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா ஆப்வியஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ கண்ட்ராக்ட் ஆகும். அந்த கண்ட்ராக்ஷனை இந்த இடத்துல எனக்கு நோட்ஸ் இல்லாததுனால என்ன பண்ண முடியல, எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண முடியல. ஸோ இன்கேஸ் இஃப் ஐ ஹேவ் அ நோட்ஸ் ஓவர் தேர் அப்படின்னா என்னால் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்க முடியும், மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஸ்ட்ரெஸ் அந்த நோட்ஸோட மூவ்மெண்ட்ஸை வச்சு என்ன பண்ணிடும், சாஃப்ட்வேர் வந்து கால்குலேட் பண்ணிடும். ஸோ இதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல அப்படின்னா 1Dயில் வந்துட்டு அந்த மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ வந்துட்டு எக்ஸாக்டாக என்னால் கால்குலேட் பண்ண முடியல. ஒன்லி ஆவரேஜ் வேல்யூ மட்டும் தான் என்னால் என்ன பண்ண முடிஞ்சது, கால்குலேட் பண்ண முடிஞ்சது. ஸோ மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ரெண்டுத்தையுமே அந்த ஆவரேஜ் வேல்யூவாக என்ன பண்ணுது, இதை கால்குலேட் பண்ணுது. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறது, இது எப்படி ஆவரேஜ் வேல்யூ கால்குலேட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ஃபார்முலா தெரியும். P/A அப்படிங்கிற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரெஸ் வந்துட்டு சாஃப்ட்வேர் கால்குலேட் பண்ணியிருக்கு. ஸோ பேசிக்லி அனலிட்டிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி. அண்ட் இன்கேஸ் கமிங் டு 3Dயில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 3D வந்துட்டேன். 3Dயில் வந்துட்டு இப்போ நான் கிராஸ் செக்ஷனல் சாலிட்ஸ் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு ஒரு கிராஸ் செக்ஷன் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் இதை நான் ஒரு ஃபுல் வியூவில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எப்படி வந்துட்டு ஜெனரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஜஸ்ட் இதை உங்களுக்கு மூவ் பண்ணேன் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கியூப் ஸ்ட்ரக்சராக வந்துட்டு என்ன இருக்குது, டிஸ்கிரடைஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே எல்லா இடத்துலையுமே வந்துட்டு எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நோடு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நோட் செலக்டருக்குள்ளார போயிட்டு நோட் செலக்டர் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பேசஸில் எனக்கு ரேடியல் டைரக்ஷனில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு என்ன இருக்குது, எனக்கு நோடு அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா 3Dயில் வந்துட்டு ரேடியல் டைரக்ஷனில் நடக்கிற எந்த ஒரு ஆக்ஷனாக இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேப்சர் ஆகிடுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ 1 and 2 3. ஸோ இப்போ நான் ஒரு பாக்ஸ் செலக்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஹோலாக வந்துட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். இது வந்துட்டு செலெக்ஷன் மெத்தட்
பாக்ஸ் செலெக்ஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ நோடு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இது எல்லாமே எனக்கு என்ன அப்படின்னா ஒரு சென்சிங் பாயிண்ட் மாதிரி தான். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி நோட் நகரும் போது எக்ஸாக்டாக வந்துட்டு என்ன நடக்குது மாடலில் அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம், சாஃப்ட்வேர் வந்துட்டு ஈஸியாக கால்குலேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு 3Dக்கும் அண்ட் 1Dக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். பட் இந்த மாதிரியான கேசஸ் வந்துட்டு இப்போ ரேடியல் ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால இதை என்ன பண்ண முடியல, கால்குலேட் பண்ண முடியல. இன்கேஸ் இதே ப்ராப்ளம் வந்துட்டு எனக்கு இருக்குது, வெயிட் அ மினிட். ஸோ 1Dக்கு நான் ஷிஃப்ட் ஓவர் ஆகிறேன். ஷிஃப்ட் ஓவர் ஆகிட்டு இப்போ இதே ப்ராப்ளமை நான் பெண்டிங்கில் வந்துட்டு சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்துட்டு எனக்கு மினிமம் கம்பைன் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் கம்பைன் ஸ்ட்ரெஸ், அதோட பொசிஷன் வந்துட்டு என்ன ஆகும் எனக்கு தெரியும். ஏன் தெரியும் அப்படின்னா இப்போ நான் ரேடியல் டைரக்ஷனில் நகரும் போது எனக்கு இது எப்படி ஆக்ட் ஆகும். ஸோ சின்ஸ் டென்சைல் அப்படிங்கிறதுனால எனக்கு இது வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படி இருக்குது. இதில் எலாங்கேஷன் நடக்கிறது ஒன்லி ஆக்சியல் டைரக்ஷனில் மட்டும்தான் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும், நகரும். அப்போ ஆக்சியல் டைரக்ஷனில் நோட் நகரும் போது வந்துட்டு எனக்கு எப்படி இருக்கும், டிஃபார்மேஷன் அப்படிங்கிறத எனக்கு கரெக்டாக வந்துட்டு என்ன பண்ணிடும், எந்த இடத்துல மேக்ஸிமம் மினிமம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிரும். ஏன்னா சின்ஸ் டிஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஆக்சியல் டைரக்ஷனில் இருக்குது. பட் இதுவே பெண்டிங் லோடாக இருக்கும்போது எனக்கு ஆப்வியஸாக இது அப்படியே நகரும். ஸோ இப்படி வளையும். ஸோ இப்படி வளையும் போது நோட் அப்படிங்கிறது இங்கே இருந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன ஆகுது, ஸோ மூவ் ஓவர் ஆகும். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த பிளேஸ் நகரும் போது ஒய் டைரக்ஷனில் மோஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு என்ன பண்ணிடும், ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ தட்ஸ் வை எந்த இடத்துல மேக்ஸிமம் டிஃபார்மேஷன் இருக்குது, எந்த இடத்துல மினிமம் டிஃபார்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி என்ன பண்ணிடும், மினிமம் கம்பைன் ஸ்ட்ரெஸ் அண்ட் மேக்ஸிமம் கம்பைன் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஹோப் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் see you on next video.